வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. மீண்டும் ஒரு முறை ஞானபாரதம் வாயிலாக காஞ்சி மகான் கருணை கடல் நடமாடும் தெய்வம் மகா பெரியவா நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை இப்பொழுது சொல்ல விழைகிறேன். உங்கள் எல்லோருக்குமே தெரியும், பெரியவா வாழ்ந்த காலத்திலே, நம்மோடு இருந்த காலத்திலே, காஞ்சி மடத்திலே அவரை பார்ப்பதற்காக பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். வரிசையிலே நின்று அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்வார்கள். தெரிந்தவர் தெரியாதவர் என்ற பேதம் எதுவும் இல்லாமல் எல்லோருக்கும் அருளை வாரி வழங்கி கொண்டிருப்பார் மகா பெரியவா அவர்கள். அதே போல் ஒரு சமயம் சென்னையிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு காரிலே கிளம்பி காஞ்சி பெரியவரை தரிசனம் செய்வதற்காக வந்து கொண்டிருந்தார்கள் ஒரு குடும்பத்தார். வயதிலே பெரியவரான தந்தை, தாய், அவர்களுடைய பிள்ளை, மருமகள், ஒரு பெண் குழந்தை, எல்லோருமே காரிலே வந்து கொண்டிருந்தார்கள். காலை நேரமாக இருந்தாலும் கூட சாலையில் இரண்டு பக்கமும் மாறி மாறி ஒரு நிமிடத்துக்கு 2 வண்டிகளாவது போய்கொண்டே இருந்தன. கார், பஸ், லாரி, ஆட்டோ, ஸ்கூட்டர் என்று போய்கொண்டே இருந்தது. வயதான பெரியவராக இருந்த காரணத்தால் சென்னையிலிருந்து கிளம்பி 2 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகிவிட்டபடியால் காஞ்சிபுரத்துக்கு சற்று முன்னதாக ஒரு இடத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு அந்த பெரியவரும் அவருடைய மகனும் இயற்கை உபாதைக்காக அந்த சாலையை கடந்து அந்த பக்கம் சென்றார்கள். சாலையிலே வண்டிகள் சென்று கொண்டே இருந்தன. அவர்கள் இயற்கை உபாதையை முடித்துவிட்டு திரும்ப இந்த பக்கம் வந்து கொண்டிருந்த நேரத்திலே தன்னுடைய தாத்தாவை அப்பொழுதுதான் பார்ப்பது போல அந்த சிறுமி சந்தோஷமாக தாத்தா என்று கூவிக்கொண்டே சாலையின் குறுக்கே ஓட ஆரம்பித்தாள். அவளுக்கு ரோட்டில் வரும் வண்டிகளை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. அந்த பெரியவரும் அவருடைய மகனும் பதறி போனார்கள். வண்டியில் இருந்த பாட்டியும் அம்மாவும் பதறி போனார்கள். ஆனால் அந்த குழந்தை ஓடினாள். அப்பொழுது வேகமாக வந்த லாரி சடாரன் அந்த குழந்தை மீது மோதி தூக்கி வீசிவிட்டது. அனைவரும் பதறி போனார்கள். குழந்தை தலையிலே அடிபட்டு இரத்த வெள்ளத்திலே கிடந்தான். என்ன செய்வதென்று புரியாமல் அந்த பெரியவரும் அவருடைய மகனும் அந்த குடும்பத்தாரும் குழந்தையை காரிலே எடுத்து போட்டுக்கொண்டு உடனடியாக காஞ்சிபுரம் சென்று ஒரு ஆஸ்பத்திரியிலே சேர்த்தார்கள். குழந்தையை உடனடியாக ஐசியூ வார்டிலே அட்மிட் பண்ணிவிட்டு கவலையோடு காத்து கொண்டிருந்தார்கள். குழந்தைக்கு என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ என்று அந்த குடும்பமே தவித்து கொண்டிருந்தது. குழந்தையின் நிலைமையை பரிசோதித்த காஞ்சிபுரம் டாக்டர்கள், குழந்தைக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது, இங்கே பார்க்க முடியாது, குழந்தைய உடனே மெட்ராஸை கூட்டின்னு போங்கோ என்று சொல்லிவிட்டார்கள். காஞ்சிபுரத்தில் இருந்த இவர்களுடைய உறவினர் ஒருவர் விஷயத்தை கேள்விப்பட்டு வந்து குழந்தையை பார்த்துவிட்டு தவித்து போனார். அடாடா, பெரியவரை பார்க்க வராச்சே இந்த மாதிரி ஆகிடுத்தே என்று அழுது கொண்டே அவர் பெரியவரிடம் ஓடினார். உங்களை பார்க்கறதுக்காக சென்னையிலேருந்தே என் சொந்தக்காரன் வந்துட்டு இருந்தா, அந்த நேரத்தில் இந்த குழந்தை ரோட்டில் வந்து லாரியில் அடிபட்டுருத்து, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கா, சீரியஸ்ன்னு சொல்கிறாங்க, பெரியவா தான் குழந்தையை காப்பாற்றணும் என்று கண்ணீர் விட்டு கதறினார். அந்த நடமாடும் தெய்வம் சிறிது சிந்தித்தது, யோசித்தது. அந்த சொந்தக்காரர் சொன்னதை செவிமடுத்த பெரியவர், என்ன பார்க்க வரச்சே அப்படி ஆயிடுத்து என்று ஆத்து போனார். அடாடா, என்ன செய்வது என்று புரியவில்லையே என்று அந்த சொந்தக்காரர் தவித்து கொண்டிருந்தார். மகா பெரியவர் கண்ணை மூடி ஒரு எண்ணம் இறைவனை பிரார்த்தனை செய்துவிட்டு கையிலே உருட்டி கொண்டிருந்த அந்த ஆப்பிளை எடுத்து அந்த உறவினரிடம் கொடுத்தார். குழந்தையை மெட்ராஸனுடைய ஆஸ்பத்திரியில் சேர்க்க சொல்லு. அந்த குழந்தையை பார்க்க போகும்போது இந்த ஆப்பிள் படத்தை அந்த குழந்தை படுத்திருக்கிற பெட்டில் தலானிக்கு கீழே வச்சுடு. நீ அங்கே போகிறதுக்கு முன்னால் போய் காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போ என்று ஆசீர்வாதம் செய்தார். பெரியவர் சொன்னதை கேட்ட அந்த உறவினர் பெரியவாவுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு உடனடியாக காமாட்சி அம்மன் கோவிலுக்கு ஓடினார். நடை சார்த்தும் நேரமாக இருந்த காரணத்தால் 1 நிமிட நேரமே அவர் காமாட்சியை தரிசனம் பண்ண முடிந்தது. பச்சை பட்டு புடவையிலே சர்வ அலங்கார பூஷிதையாக தெய்வாம்சமாக அமர்ந்திருந்தாள் அன்னை காமாட்சி. அந்த கோலத்தை அப்படியே மனதிலே இருத்தியபடி அந்த உறவினர் அந்த ஆப்பிள் பழத்தோடும் பெரியவாவுடைய ஆசியோடும் அம்பாளின் அனுக்கிரகத்தோடும் உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு ஓடினார். குழந்தையை ஐசியூ வார்டில் அனுமதித்திருந்தார்கள். போன உடனே அந்த குழந்தையின் தாயார் மற்ற உறவினர்கள், குழந்தைக்கு நாள் கணக்கோ மணிக்கணக்கோ சொல்கிறா, எங்களுக்கு ஒன்றும் புரியலை, பெரியவா தான் காப்பாற்றணும் என்று அழுது அரட்டினார்கள்.
அந்த உறவினர் நேராக அந்த குழந்தையை சென்று பார்த்து கண்கலங்கிவிட்டு பெரியவரை மனதுக்குள் நினைத்து தியானித்தபடி அந்த ஆப்பிள் பழத்தை அந்த குழந்தையின் தலைமாட்டிலே வைத்துவிட்டு அம்பாளை, காமாட்சி அம்மனை பிரார்த்தனை செய்தார். எல்லோருமே ஐசியூ வார்டிலே குழந்தை எப்பொழுது கண்விழிப்பாள், எப்பொழுது அப்பா அம்மா என்று கூப்பிடுவார் என்று அவளோடு காத்து கொண்டிருந்தார்கள். குழந்தை நாள் கணக்கு மணிக்கணக்கு என்றும் கோமாவுக்கு போயிட்டாள் என்றும் டாக்டர்கள் சொன்னதையெல்லாம் துவம்சம் பண்ணிவிட்டு தெய்வத்தின் அனுக்கிரகத்தால் அந்த குழந்தையின் உடலிலே அசைவு ஏற்பட்டது. தீனமான குரலில் அம்மா என்ற அந்த குழந்தை கூப்பிட்டாள். மகாபிரியருடைய அனுக்கிரகமும் ஆசியும் தெய்வத்தின் அருளும் அங்கே அந்த குழந்தையை பிழைக்க வைத்து விட்டது. எல்லோரும் சந்தோஷத்தோடு குழந்தையின் அருகிலே ஓடினார்கள். அந்த குழந்தை மெதுவாக கேட்டாள், என் கூட இருந்த பாப்பா எங்கம்மா என்று கேட்டாள். பாப்பாவா? எந்த பாப்பா? யார் இங்கே இல்லையே என்று அவர்கள் கூறினார்கள். என் கூட இருந்த பாப்பா எங்கே? அந்த குழந்தையை கூப்பிடுங்கோ என்று அந்த குழந்தை சொன்னதும் பெற்றவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. பாப்பாவா? யாரும் இல்லைடா கண்ணு, நீ ஆஸ்பத்திரியிலனா இருக்க, இங்கே எந்த பாப்பாவும் கிடையாதுமா என்று சொன்னார்கள். குழந்தை ஏதோ இந்த விபத்து ஏற்படுத்திய அதிர்ச்சியில் ஏதோ உலர்களாண்டவர்களே தரு. இல்லைம்மா, என் கூட இருந்த அந்த பாப்பாவோட நான் விளையாடணும், அவளை கூப்பிடுங்கோ அப்படின்னா. எந்த பாப்பா? விவரமாக சொல்லு என்று கேட்டார்கள். பச்சை பட்டு பாவாடை உடுத்தின்னு இருந்தா இல்லையா, அந்த பாப்பா என் கூட தானே இருந்தா, அவள் தான் என் கூட விளையாண்டுட்டே இருந்தா, அவளை கூப்பிடுங்கன்னு என்று அந்த குழந்தை சொன்னதும் மற்றவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனாலும் கூட அந்த உறவினருக்கு பொட்டில் எடுத்தது போல டக்கென்று புரிந்தது. காமாட்சியை தரிசனம் செய்துவிட்டு போ என்று மகாபெரியவர் சொன்னதும் அவர் கோவிலுக்கு சென்றார் அல்லவா. காமாட்சி அன்னை பச்சை பட்டுப்புடவை உடுத்தி கொண்டளவா காட்சி தந்தாள். அந்த கோலத்தை இருத்தி கொண்டு தானே இவள் வந்தாள். இந்த பெண்ணும் இந்த சிறுமியும் பச்சை பாவாடை உடுத்திண்டு ஒரு பாப்பா விளையாண்டுன்றதா சொல்கிறாளே, அப்படின்னா அம்பாளே குழந்தை ரூபத்தில் வந்து இந்த குழந்தை கூடவே இருந்து காப்பாற்றியிருக்கா, உசுரை கொடுத்துருக்கா என்று புரிந்து கொண்ட அந்த உறவினர் இந்த விவரத்தை எல்லாம் சொன்னதும் அங்கு இருந்த அத்தனை பேருக்கும் மெய் சிலிர்த்தது. அனைவரும் காஞ்சிபுரம் இருந்த திசையை நோக்கி விழுந்து வணங்கினார்கள். இதை பார்த்தீர்களா? மகாபிரியவருடைய ஆசியால், காஞ்சி காமாட்சி அம்மனுடைய கருணையால் அந்த குழந்தையின் உயிர் காப்பாற்றப்பட்டது. கிட்டத்தட்ட இறந்து போன அந்த குழந்தைக்கு மீண்டும் உயிரை கொடுத்தாள் அந்த காமாட்சி அன்னை. அதற்கு காரணம் மகாபெரியவருடைய கருணை இல்லாமல் வேறு என்ன? தன்னை நம்பி வரும் பக்தர்கள் எப்பொழுதுமே கஷ்டத்தில் இருந்தாலும் கூட அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்வதை மகாபெரியவா ஒரு வழக்கமாகவே வைத்திருந்தார். அன்று ஜீவியவந்தராக இருந்த காலத்திலும் சரி, இப்பொழுதும் சரி, மகாபெரியவா எப்பொழுதுமே தன்னுடைய பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் என்பது உண்மைதான். அதை யாருமே மறுக்க முடியாது. எனவே அன்பர்களே, மகாபெரியவாவை மறக்காதீர்கள், தினமும் வணங்குங்கள். அவருடைய ஆசியும் அருளும் நம்மை எப்பொழுதுமே காப்பாற்றி கொண்டிருக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. ஆன்மீக அன்பர்களே, மறந்து விடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி நீங்கள் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்துணை ஆன்மீக பதிவுகளும் உங்களை தேடி வந்து சேரும். எனவே நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.